ஈவினிங் ஆல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து நேற்று டெஸ்ட் வச்சோம் பார்த்தீங்களா, அந்த செஷன் தான். டெஸ்ட் 1ஓட சொல்யூஷன்ஸ் பார்க்க போறோம். 7 PM to 7:45 PM, MCQ 25, duration 45 minutes. சரிங்களா? இதுதான் நம்ம நேற்று வச்ச டெஸ்டோட விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ இந்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின்ஸ் போவோம். இந்த கொஸ்டின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, with negative feedback in a closed loop control system, the system sensitivity to parameter variation, option A increases, option B decreases, option C 0, and option D வந்து infinity. சரிங்களா? இதுல வந்து என்ன விஷயம் பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு ஓப்பன் லூப் சிஸ்டம், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, அதை வந்து நான் டீன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். GH இருக்கும். சரிங்களா? ஸோ சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு G நீங்க ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது தான். அது வந்து 1 தான் வந்திருக்கும் ஓப்பன் லூப்ல. சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு H அதுவும் வந்து என்ன வந்திருக்குன்னா 1 தான் வந்திருக்கும். இது வந்து ஓப்பன் லூப். சரிங்களா? க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு G, அதாவது G of S divided by 1 plus G of S H of S. இதுக்கு என்ன வந்திருக்கும் சொல்லுங்க? சென்சிட்டிவிட்டி ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு H. கரெக்டா சொல்லுங்க. இது சென்சிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு G and சென்சிட்டிவ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு H. தெரிஞ்சா சொல்லலாம். யாருமே சொல்லலாம். 1 divided by 1 plus GH. 1 divided by 1 plus GH. செகண்ட்க்கு யார் தெரிஞ்சா minus G divided by 1 plus minus GH வருமா இல்ல G மட்டும் வருமா? கான்ஃபிடென்ட் சொல்றதுல கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. minus GH by 1 plus GH. minus GH divided by 1 plus GH. சரிங்களா? இது ஆன்சர். ஸோ இதுல வந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கும் க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பாருங்க. சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் எடுத்துப்போம். ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா 1 வந்தது. ஆனா செகண்ட்ல பாத்தீங்கன்னா 1 divided by 1 plus GH வந்திருக்கு. கரெக்ட்டா? அப்போ இது 1 divided by something வருதா? அப்ப வேல்யூ வந்து என்ன ஆகும்? வேல்யூ வந்து reduce ஆகும். அது அதை விட குறைவா தான் இருக்கும். சரிங்களா? இதுல வந்து டிக்ரீசஸ்ன்றது ஆப்ஷன் பின்றது கரெக்ட். அடுத்தது வந்து இது பாருங்க. இதுல வந்து ஆக்சுவலா நான் இது தப்பா வந்தது. கரெக்ட்டுங்களா? ஆப்ஷன் வந்து 4ன்னு கொடுத்துருந்தேன். கரெக்டா? இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் வந்து 4ன்னு கொடுத்துருந்தேன். அது வந்து ஆப்ஷன்ல நான் தப்பு பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலா இல்ல ஆப்ஷன்ல கொஸ்டின்லயே தப்பு பண்ணியிருந்தேன். கொஸ்டின்ல வந்து வேற ஒரு ஃபார்மேட்ல இருந்தது. நியூமரேட் பார்ட் வந்து வேற இருக்குது. ஸோ அதை மாத்தி கொடுக்காதனால உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வரல. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ட்ரை பண்ணுவோம். என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து அங்க ஆக்சுவலா ஓப்பன் லூப் டிசிகேன் கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? ஓப்பன் லூப் டிசிகேன் கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்ன தெரியும்னா, நீங்க க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன கன்வெர்ட் பண்ணா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன். சரிங்களா? என்ன ஃபார்முலானா, க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா கால்குலேட் பண்ணா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிவைடட் பை 1 minus ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதுதான் நீங்க பண்ணணும். ஸோ இதான் வந்து இதை வந்து ஆக்சுவலா இதுதான் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான். சிஎல்டிஎஃப் தான் டீன்ற மாதிரி வச்சிருக்கேன். சரிங்களா? CLTF தான் வந்து நான் வந்து என்ன வச்சிருக்கேன்? டீன்ற மாதிரி வச்சிருக்கேன். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிவைடட் பை 1 minus ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து OLTF, அதாவது ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிவைடட் பை 1 minus ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ நீங்க இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 10 divided by S ஸ்கொயர் பிளஸ் 14S பிளஸ் 14ன்ற மாதிரி வரும். சரிங்களா? செக் பண்ணிக்கோங்க. 10 divided by S ஸ்கொயர் பிளஸ் 14S பிளஸ் 14 வரும். இப்போ ஆக்சுவலா இதுக்கு வந்து என்ன கேட்கறாங்க? ஓப்பன் லூப் அந்த டிசி கெயின் கேட்டிருக்காங்க. ஓப்பன் லூப் டிசி கெயின் கேட்டிருக்காங்க. சரியா? ஓப்பன் லூப் டிசி கெயின் இதான் क्वेश्चन. சோ அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த இதுக்கு 0 s ஓட வேல்யூ வந்து 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 10/14 வரும். சோ ஆன்சர் வந்து 1/4. ஆப்ஷன் வந்து சி கரெக்ட். நான் வந்து क्वेश्चनல வந்து நான் கரெக்ட்டா கொடுக்கல. ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இதுல கொடுக்கல. சரிங்களா? சோ ஆப்ஷன் சி வந்து இங்க கரெக்ட். நான் மாத்திட்டேன். ஆப்ஷன் மாத்திட்டேன். சி வந்து கரெக்ட். 1/4 வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த क्वेश्चन பாத்தீங்கன்னா, the block diagram shown in the figure are equivalent if G is equal to option A வந்து S plus 1 and option B வந்து 2 and option C வந்து S plus 2 and option D வந்து 1. நீங்க இது என்னன்னா, இந்த block diagram ஈக்குவலன்ட் சொல்லிட்டாங்க. ஸோ such that G யோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு தான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா C/R தெரியும். C/R equal to S plus 2 divided by S plus 1. இது வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு பிளாக்ஸும் வந்து எப்படி இருக்கு? கேஸ்கேட்ல இருக்கு. கேஸ்கேட்ல இருந்தா என்ன பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். G divided by S plus 1 மல்டிப்ளிகேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்னா,
இது வந்து ஒரு சம்மர் இருக்கு. சம்மர்னா என்ன பண்ணலாம், ஆக்சுவலா பேரலல் மாதிரி இருக்கு, பேரலல் பிளாக்ஸ் சரிங்களா, பேரலா இருக்கு. ஸோ சம்மர் வித் பேரலல் இதுதான் விஷயம். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே ப்ளஸ் சைன் தான் இருக்கு. ஸோ ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து 1 இருக்க மாதிரியா இருக்கும். ஸோ அப்போ ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், g டிவைடட் பை s பிளஸ் 1 பிளஸ் 1ன்ற மாதிரி இது சிம்பிளிஃபைட் பிளாக் டயக்ராம் மாறும் சரிங்களா. சிம்பிளிஃபைட் பிளாக் டயக்ராமா மாறும். இது வந்து 6, இது c. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா c பை r தான் கால்குலேட் பண்ணணும். c பை r கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஆக்சுவலா வந்து இங்கேயும் என்ன கால்குலேட் பண்ணா c பை r தான் கால்குலேட் பண்ணணும். c பை r கால்குலேட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, இப்போ c பை r சரிங்களா. இது வந்து g பிளஸ் s பிளஸ் 1 டிவைடட் பை s பிளஸ் 1 வருது சரிங்களா. இதுதான் வந்து உங்களோட c பை r. கம்பேரிசன் பண்ணுங்க, இந்த விஷயமும் இதையும் கம்பேரிசன் பண்ணீங்கன்னா நியூமரேட் பார்ட் வந்து என்ன இருக்குன்னா, நியூமரேட் பார்ட் என்னவா இருக்குன்னா இந்த s பிளஸ் 2 இருக்கு கரெக்ட்டுங்களா. s பிளஸ் 2 நியூமரேட் பார்ட் வந்து s பிளஸ் 2 இருக்கு. அது வந்து எதுக்கு ஈக்குவல், g பிளஸ் s பிளஸ் 1க்கு ஈக்குவல். ஸோ அப்போ வந்து ஃபைனலா இதில் என்ன சொல்லணும்னா s வந்து கேன்சல் பண்ணிடுங்க. g பிளஸ் 1 ஈக்குவல் டுனா அப்போ g ஈக்குவல் டு 1. இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ g ஈக்குவல் டு 1 சரிங்களா. இது வந்து என்ன ஆப்ஷன் வந்து D. நெக்ஸ்ட் வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப். சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் சால்வ் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து நான் சிம்பிளான மெத்தட்ல சொல்லிடுறேன். ஒரே ரொம்ப அதிகமாலாம் இருக்க மாட்டேன். c பை r ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் பாத் சொல்றேன், 2 × 3 × 4 அப்போ என்ன ஆகும் 12 24 வந்துடும். ஒரு ஃபார்வர்ட் பாத்தோட வேல்யூ வந்து 24 பிளஸ் அடுத்த ஃபார்வர்ட் பாத் பாத்தீங்கன்னா இந்த ரூட் சரிங்களா. அடுத்த ஃபார்வர்ட் பாத்தீங்கன்னா இந்த ரூட் வரும். ஸோ அதோட வேல்யூ வந்து 5 வரும் சரிங்களா. அதோட வேல்யூ 5. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார்வர்ட் பாத்தும் நான் சிம்பிளா வேற மெத்தட்ல ட்ரை பண்றேன், பட் செக் பண்ணிங்க. இந்த ஃபார்வர்ட் பாத்தும் இந்த உள்ள டச் பண்ணாத விஷயமும் மல்டிபிகேஷனா சொன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆகும். இங்க 5ன்னு இருக்கா, இங்க வந்து இது 3 and -1 அது இந்த லூப் வந்து டச் பண்ணல. ஸோ இந்த லூப் இது வந்து சிம்பிளிஃபைட் மெத்தடு, தேவைன்னா இது யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதோட லூப்போட வேல்யூ என்னன்னா லூப் 2 சரிங்களா. லூப் 2 ஓட வேல்யூ -3 அண்ட் இந்த செகண்ட் ஃபார்வர்ட் பார்த்தோம் இந்த லூப் டச் பண்ணல. அது வந்து நியூமரேட் பார்ட் எடுக்கும். மல்டிப்ளை பண்ணுங்க, 5 × 3 15 வரும் சரிங்களா. டக்குனு எழுதியாச்சு. டிவைடட் பை ஃபார்முலாலாம் நான் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபைட் மெத்தட்ல சொல்றேன் சரிங்களா. நெக்ஸ்ட் 1 - லூப் 1. லூப் 1 ஓட வேல்யூ வந்து 2, லூப் 2 ஓட வேல்யூ வந்து 3 அண்ட் லூப் 3 ஓட வேல்யூ வந்து 4 அண்ட் லூப் 4ம் ஒன்று இருக்கு. லூப் 4ன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த மாதிரி வரும் சரிங்களா. லூப் 4. ஸோ லூப் 4 ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா -5 சரி சாரி +5, அதாவது -5 வரும், +5 தான் இங்க மாறும் சரிங்களா. அதுக்கப்புறம் அதாவது இண்டிவிஜுவல் லூப்ஸ் எழுதியாச்சு. அப்புறம் 2 நான் டச்சிங் லூப்ஸ் பார்க்கணும். 2 நான் டச்சிங் லூப்ஸ்னா அந்த லூப் 1ம் லூப் 3 வந்து 2 நான் டச்சிங் லூப் சரிங்களா. அதுல பார்க்கும்போது என்ன ஆகும்னா 4 × 2 8 அந்த நான் டச்சிங் லூப்போட வேல்யூ வந்து 8. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 20 and 44 divided by 10 19 20 23 44 by 23 ஏதாவது இருக்கா. ஓகே, 44 by 23 ஆப்ஷன் வந்து ஏ கரெக்ட் சரிங்களா. ஆப்ஷன் ஏ. நீங்க வந்து ஃபார்முலா ட்ரை பண்ணுங்க, இல்ல இந்த சொன்ன சிம்பிளிஃபைட் மெத்தட் கொடுத்தாலும் ட்ரை பண்ணிக்கங்க, எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். இப்போ இது வந்து கொஞ்சம் இந்த கொஸ்டின் ஹோல்ட்ல வச்சுங்க. இதுல வந்து கொஞ்சம் தப்பா இருக்கு ஆன்சர்ஸ். நான் இதை செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தரா இதை சொல்றேன். 5th கொஸ்டின் வந்து திரும்ப பார்க்கணும் சரிங்களா. 6th கொஸ்டின் பார்க்கலாம். the steady state error due to ramp input for a type 2 system is equal to சொல்லிருக்காங்க. ஆப்ஷன் 0, ஆப்ஷன் பி இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் சி கான்ஸ்டன்ட், ஆப்ஷன் டி டேட்டா இஸ் இன்சஃபிஷியன்ட் சொல்லிருக்காங்க சரிங்களா. இது வந்து ஆக்சுவலா என்ன கேட்டிருக்காங்க, விஷயத்தை நோட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கறாங்க, ஸ்டெடி ஸ்டேட் எரர், ரேம்ப் இன்புட் அண்ட் டைப் 2 இந்த 3 விஷயம் தான். ஃபர்ஸ்ட் ரேம்ப் எழுதுங்க. ரேம்ப் ESS, ரேம்ப் ESS. ஆக்சுவலா இது ரேம்ப் வந்து டைப் 1க்கு தான் வந்து 1/kவின்னு வரும் சரிங்களா. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, டைப்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா வந்து அந்த டைப் ஆஃப் த சிஸ்டம் இன்க்ரீசஸ், டைப் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஸ்டெடி ஸ்டேட் எரர் வந்து டிக்ரீசஸ். இந்த ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தா போதும். ஸோ டைப் 2 அதாவது டைப் 1க்கு மேல போயிடும்போது என்ன ஆகும், டைப் 2 சிஸ்டம் that implies ESS equal to 0. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்
அடுத்த கொஸ்டின் இது என்ன கொஸ்டின் படிங்க. செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் as a damping ratio and undamped natural frequency of oscillation, settling time for 2% tolerance band கேட்டிருக்காங்க. direct question. option A 2 by zeta omega, option B 3 by zeta omega, option C 4 by zeta omega, and option D zeta omega. நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் தான் தெரியும். settling டைம்க்கு ரெண்டு விஷயம் தெரியும். ஒன்னு வந்து 2% criteria, next 5% criteria. So settling time for 2% criteria is 4 by zeta omega, and for settling time for 5% criteria is 3 by zeta omega. ரெண்டு விஷயம் தான். நம்மளுக்கு எங்க என்ன கேட்டிருக்காங்க? 2% கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் வந்து சி. சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். when the time period of observation is large, the type of error is அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ transient error, and ஆப்ஷன் பி steady state error, and ஆப்ஷன் சி ஆஃப் பவர் error, and ஆப்ஷன் டி பொசிஷன் எரர் கோஎஃபிஷியன்ட். இங்க ஒரே ஒரு விஷயம் தான், டைம் பீரியட் ஆஃப் அப்சர்வேஷன் வந்து லார்ஜ், டைப் ஆஃப் எரர். நீங்க வந்து உங்களுடைய அந்த சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்னா இந்த மாதிரி போயிட்டு இருக்குமா. ஆக்சுவலா இங்க இதுதான் வந்து டைம் பீரியட் ஆஃப் அப்சர்வேஷன் இஸ் லார்ஜ், சம் இன்ஃபைனைட் டைம். ஸோ அப்போ கண்டிப்பா வந்து அங்க வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் தான் இருக்கும். சிம்பிளா சொல்லலாம், ஸ்டெடி ஸ்டேட் எரர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ramp input is applied to unity feedback system, results in a 5% steady state error. The type number and zero frequency gain of the system are respectively அப்படி கேட்டிருக்காங்க. first option A என்ன கொடுத்துருக்காங்க? 1 and 20, and option B வந்து 0 and 20, and option C வந்து 0 and 1 by 120, அத 1 by 20, and option D வந்து 1 and 1 by 20. நீங்க வந்து இந்த क्वेश्चन நம்ம ஆல்ரெடி வந்து கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண क्वेश्चन தான். பாத்தீங்கன்னா என்ன விஷயம் கொடுத்துருக்காங்க? 5% ஸ்டெடி ஸ்டேட் எரர் கொடுத்துருக்காங்க. ரேம்ப் இன்புட் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்ன? டைப் நம்பர் அண்ட் ஜீரோ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். டைப் ஜீரோ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட் கேட்டுருக்காங்க. இப்போ ரேம்ப் இன்புட் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் எழுதிடுங்க. இது வந்து என்ன இன்புட்னா ரேம்ப் இன்புட். ஸோ ரேம்ப் இன்புட்னா கண்டிப்பாக வந்து ஸ்டெடி ஸ்டேட் எரர் வரணும்னா டைப் 1 இருந்தால் தான் ரேம்ப் இன்புட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ 1 by kVயா இருக்கும். சரிங்களா? அப்போ டைப் 1, அதாவது கான்ஸ்டன்ட் வேல்யூ வரணும்னா டைப் வந்து கண்டிப்பா வந்து 1. ஸோ ஏன்னா இங்க டைப் நம்பர் கேட்டிருக்காங்க, எரரும் இருக்குன்னு சொல்லியாச்சு. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 5%. சிம்பிளா என்ன சொல்லலாம்? 5 by 100 சொல்லலாம். சரிங்களா? கேவி வந்து என்ன சொல்லலாம்? கேவி ஈக்குவல் டு 1 by ESS. ஸோ 1 by 5 by 100 வரும். ஸோ சிம்பிளா என்ன சொல்லலாம்னா 100 by 100 divided by 5, that is kV equal to 20. kV வந்து velocity constant or simply zero frequency gain or zero frequency constant எப்படினா கேட்கலாம். ஸோ இதுல வந்து kV வந்து 20 ன்னு சொல்லலாம். as well as இது வந்து டைப் 1 சிஸ்டம். ஸோ டைப் 1 and 20ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Consider the following statement related to second order control system with unit step input. கொடுத்திருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்து the right of the explain corresponds to negative damping. First option, first number 1 statement. Number 2 வந்து negative damping gives response doesn't grow in magnitude without bound with time. Number 3 வந்து the imaginary axis correspond to zero damping. Number 4 வந்து the maximum overshoot is often used to measure the relative stability of a control system. சரி, ஃபர்ஸ்ட் வந்து negative damping positive damping பார்ப்போம். ஸோ நெகட்டிவ், அதாவது உங்களுடைய ரூட் லொகேஷன் இருக்கும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா பாசிட்டிவ் டேம்பிங். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா பாசிட்டிவ் டேம்பிங், ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்தா நெகட்டிவ் டேம்பிங். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா ரைட் ஆஃப் த எக்ஸ்பிளைன் வந்து கரெஸ்பாண்ட் டு நெகட்டிவ் டேம்பிங், அது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெகட்டிவ் டேம்பிங் gives a response that doesn't grow in magnitude without bound with time சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா நெகட்டிவ் டேம்பிங் வந்து என்னவா இருக்கும்னா உங்களுக்கு டைம் அதிகமாக என்ன ஆகும்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஆனா வந்து அது தப்பான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் 2 வராது. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து இமேஜினரி ஆக்சிஸ் கரெஸ்பாண்ட்ஸ் டு ஜீரோ டேம்பிங், அது கரெக்ட். அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம், கரெக்ட். ஆப்ஷன் 3யும் கரெக்ட். நெக்ஸ்ட் the maximum overshoot is often used to measure the relative stability of the control system. இது வந்து வரைக்கும் நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன், பட் ஆனா ஞாபகம் வச்சுங்க 1, 3 and 4 வந்து ரைட். ஸோ ஆப்ஷன் டி. சரிங்களா? Next question. The open loop transfer function of unity feedback control system is GFS. GFS is equal to K divided by S into S plus A into S plus B. S0 less than A less than or equal to B. The system is stable. அப்படி சொல்லிட்டாங்க.
இல்ல வந்து ஏதோ ஒரு கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணிருந்தேன்னு நினைக்கிறேன். அதாவது நியூமரேட் பார்ட்ல வந்து கேன்னு கொடுத்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ கொடுத்துருக்கலாமா? சார் 10 கொடுத்துருந்தீங்க சார். அதுதான் தப்பு. இதுல வந்து கே வர ஆக்சுவலா கே தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கே கொடுத்தாதான் நீங்க இங்க கேன்ற மாதிரி சப்ஸ்டிட் பண்ண முடியும். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. நான் மிஸ்டேக் பண்ணிருந்தேன், அது நான் சொல்லிட்டேன். கே வந்து கேக்கு பதிலா அங்க என்ன கொடுத்தேன், 10 கொடுத்துருந்தேன். சரிங்களா? சோ கேன்னு இருந்தா தான் ஆன்சர் வந்து கரெக்டா வரும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னன்னா இது பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. கேவோட வெளியே கண்டுபிடிக்கனா என்ன மெத்தட் போவீங்க? ஆர்எஸ் கிரைட்டீரியா போகணும். ட்ரூத் சர்வீஸ் கிரைட்டீரியன். சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சொல்லியாச்சு. ஆர்எஸ் கிரைட்டீரியான்னு போனா போதும். ஸோ என்ன பண்ணுவீங்க? எஸ் ஃபர்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எஸ் பிளஸ் பி பிளஸ் கே ஈக்குவல் டு 0. ஸோ எஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் பி plus k equal to 0. Next, s cube plus a square plus b square plus abs plus k equal to 0. So simple வந்து characteristic equation இந்த மாதிரி கிடைக்கும். s cube plus a plus b into s square plus ab into s plus k equal to 0. இதான் வந்து உங்களுடைய characteristic equation. RH method, Rautherwitz method சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் s cube இருக்கு, நெக்ஸ்ட் s ஸ்கொயர் இருக்கு, நெக்ஸ்ட் s பவர் 1 இருக்கு, நெக்ஸ்ட் s பவர் 0 இருக்கு. சரிங்களா? s cube அதுக்கு வந்து 1 வரும். s ஸ்கொயர்னா a plus b வந்து கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் ab கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் k கோஎஃபிஷியன்ட்டா இருக்கு. k இருக்கு. ஓகேங்களா? ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆகணும்? a plus b into ab minus k divided by a plus b வரும். இங்க வந்து 0 வரும். 0 வந்தா அப்ப அடுத்த ப்ரொசீஜர் வந்து k வரும். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது ஃபர்ஸ்ட் காலம் ரவுத்தர்விட்ஸ் கிரைட்டீரியன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க, சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா வந்து இந்த ஃபர்ஸ்ட் காலம் எல்லாமே வந்து கிரேட்டர் தென் 0 இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த இது பார்ப்போம். அது பாத்தீங்கன்னா a plus b into ab minus k வந்து கிரேட்டர் தென் 0ன்னு சொல்லிக்கலாம். அது வந்து என்ன சொல்லலாம், k மைனஸ் k இருக்கு, அதை வந்து அந்த சைடு எடுத்துப்பாங்க. k வந்து லெஸ்ஸர் தென் a plus b into ab ன்னு ஒரு கண்டிஷன் கிடைச்சு போச்சு. சரிங்களா? ஒரு கண்டிஷன் கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா k இருக்கு, அந்த k ஓட கண்டிஷன் அடுத்த கண்டிஷன் k வந்து கிரேட்டர் தென் 0. இப்போ நீங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா k வந்து கிரேட்டர் தென் 0 அண்ட் இன்னொரு கண்டிஷனும், ரெண்டு கண்டிஷனும் சேர்த்து எழுதணும். சரிங்களா? அப்பதான் வந்து ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். ஸோ இது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து மேட்ச் ஆகுது. சரிங்களா? ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். Thanks for watching and subscribing. Thank you all.